தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. மத்திய அமைச்சர்கள் தொடர்ச்சியா வந்து பாஜக வந்து ஆதரவு கேட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கள நிலவரம் எப்படி இருக்கு? கள நிலவரம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராகிய எனக்கு பெருத்த ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது. இது ஒரு சாரார் மட்டுமல்ல, எல்லா சாராரும், அதாவது ஜாதி மத மொழி பேதமின்றி எனக்கு ஆதரவுகள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு எதிர்க்கட்சிகள், அதாவது இந்த தேர்தலில் நிற்கின்ற மற்ற போட்டியாளர்கள் மீது உள்ள வெறுப்பின் காரணமாகவும் இருக்கிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை. நிச்சயமாக கூடுதல் பலம் சார். பிரதமர் மோடி வராருனோடனே நிறைய பேர் பயப்படுறாங்க இல்லையா, அதுவே ஒரு பெரிய ப்ளஸ். அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்குது. மக்கள் வந்து பிரதமர் மோடியுடைய வருகையை வெகுவாக விரும்புகிறார்கள். அதனால தான் அவரும் இங்கே வராரு. ரெண்டாவது, அவருக்கு தமிழ் மீதும் தமிழ் மொழி மீதும் தமிழர்கள் மீதும் காதல் உண்டு. அவர் வந்து தாய்மொழி தமிழாவே இல்லாமல் போயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு தமிழை நேசிக்கிறார் அவர். அதனால் பிரதமர் மோடி வருவது வேட்பாளராகிய எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருத்த மகிழ்ச்சி. ரெண்டாவது, அதனால் வந்து எங்களுக்கு வாக்கு வங்கி இன்னும் அதிகமாகும். பிரதமர் வந்து எங்களை வந்து ஆசீர்வதித்து எங்களை வந்து வேட்பாளராக அறிமுகப்படுத்தினார்னா அது வந்து என்னை இதுவரை தெரியாத வாக்காளர்கள் கூட தெரியக்கூடிய வாய்ப்பு அதிகமாகுது. அதனால் நிச்சயமாக பிரதமர் வருகை எங்களை போன்ற வேட்பாளர்களுக்கு மிக மிகுந்த பலம், கட்சிக்கும் ஒரு வளர்ச்சி. அவர் வந்து இவ்வளோ வேலைகள் பற்றின வந்து தமிழகத்துக்கு தான் வரணும் முதல்லன்ற ஒரு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணது வந்து வரவேற்கத்தக்கது. பயப்படுறவங்க எப்பயும் பயந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்கள பற்றிலாம் நாங்கள் கவலைப்படல. வாக்கு வங்கி கண்டிப்பாக அதிகரிக்கும். பிரதமர் மத்திய அமைச்சர்கள் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறது வந்து எதிர்கட்சிக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, தேர்தலுக்காக மட்டும் தான் அவங்க வராங்க, வாக்கு சேகரிக்க மட்டும் தான் வராங்க, மற்ற காலங்களில் அவங்க வந்ததே இல்லை தமிழகத்தில் சொல்கிறாங்க. அதெல்லாம் தவறான தகவல் உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து தேர்தலுக்காக சொல்லுகின்ற பொய். இதெல்லாம் தமிழ் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் மத்திய அமைச்சர்கள்னு சொல்லிட்டு கடந்த ஒரு வருடத்தில் எடுத்துக்கிட்டாலே பல தடவை பல முறை பல அரசியல் காரணங்களுக்காக மட்டுமில்லாமல் பொதுநல சேவைக்காகவும் அரசியல் ஆட்சியின் காரணமாகவும், அதாவது புது நலத்திட்டங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. அவங்க வரும்போதெல்லாம் ஒரு நலத்திட்டத்தை பண்ணாலோ இல்லை வந்து ஒரு ஆட்சிக்காக ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாலோ பெருசாக விளம்பரம் படுத்திக்கிறது இல்லை. அவங்க வருவாங்க போவாங்க. இவங்க அதெல்லாம் நோட் பண்ணுறதில்ல. இப்போ என்ன சொல்கிறாங்க, தேர்தலுக்காக வராங்க, தேர்தலுக்கு வரத்தான் செய்வாங்க. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மாற்றுக்காக நிற்கிறது. மற்றவரெல்லாம் வந்து விழப்போகிறார்கள் என்பது உறுதி. மக்கள் வந்து அதை வரவேற்கிறாங்க. அந்த மகிழ்ச்சியில் வராங்க. அந்த மகிழ்ச்சியில் வந்து எங்கள் மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியாக பங்கு கொள்கிறாங்க. தமிழகத்தில் இவ்வளோ வீறு கொண்டு வந்து மக்கள் எழுந்திருக்கிறாங்களே, இவங்க வந்து இவ்வளோ நாள் வந்து ஏமாற்றப்பட்டதை உணர்ந்திருக்கிறார்களே என்று அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வந்து எங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு பலப்படுத்துகிறாங்க. இது வரவேற்கத்தக்கதே தவிர எங்களை பொறுத்தவரை அவர்கள் வர வேண்டும். இல்லங்களில் வந்து சோதனை செய்யணும்னு சொல்லிட்டு முத்தரசன் வந்து கோரிக்கிறேன். ஏன்னா 4 பிடிப்பட்டதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவங்க வீட்டுக்கு வேணா ரைடு போக சொல்லுங்க. அதுக்காக அவங்க வீட்டுக்கு ரைடு வரக்கூடாதுன்றதுக்காக வேணா பயந்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போய் இவங்க வீட்டுக்கு போன்னு சொல்லலாம் கூட. தலைவர் அண்ணாமலை தெளிவாக சொல்லிட்டாரு, தாராளமாக வாங்க, தாராளமாக போங்கன்னு சொல்லிட்டாரு. எதை பற்றி நாங்கள் கவலைப்படல. இந்த ஓட்டுக்காக பணம் கொடுப்பவர்கள் தான் இதற்கெல்லாம் பயப்படணுமே தவிர எங்களுக்கு பயமே கிடையாது. மடியில் கணம் இல்லை, வழியில் பயம் இல்லை, எப்போ வேணாலும் வரலாம்.